கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எங்கு பார்த்தாலும் ஒன்றை காண முடியாது. அது என்னவென்று சொன்னால் அன்பு. முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, விவாகரத்து பெருகிக் கொண்டிருக்கிறது, சண்டைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, கொலைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, திருடுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பண ஆசை. இப்படி எங்கு பார்த்தாலும் காரணம் மனிதர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர் அன்பு இல்லாத உலகம். ஆனால் இந்த உலகத்தில் அன்புக்காக எல்லாம் இயங்குகிறோம். ஆனால் அது நன்மையாக நடக்கிறதா என்றால் தெரியாது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் சிறந்தது. அந்த அன்பு நம்மளிடத்தில் இருக்கும்போது நாம் அன்பாக இருப்போம் என்பதான ஒரு பொருள். அன்பு இல்லா உலகிலே ஏங்கிடும் உள்ளங்களே, அன்பு இல்லா உலகிலே ஏங்கிடும்
நல்லாண்டவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தாரும். நீ பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு போல கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு காணக்கூடியான ஜீவனை தந்திருக்கிறார். உண்மையாகவே நாம் இன்றைக்கு இந்த ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அதை நாம் விசுவாசிக்கின்றோம். முதலாக இந்த நாளிலே மீண்டுமாக ஆலயத்திலே கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் மீண்டும் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆர்வத்தோடு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையாக நாம் நினைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். இவ்வளவு நேரம் நம்ம முடிச்சிருந்தோம், வேற வழி கிடையாது, தூங்க முடியாது, சத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற சூழ்நிலை, தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராத்திரி 8 மணிக்கு படுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 12 மணி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு கரெக்டா படுக்கிற தூக்குற ஆட்கள் யாருமே கிடையாது. அது சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் 12 மணி ஆயிடுச்சு. அது காலையில எழுந்து வருவது, வந்த பிறகு இங்கதான் நமக்கு கொட்டாய் வரும், இங்கதான் நமக்கு கண்ணு அப்படியே ஆயிரும், இங்கதான் தியானம் வரும். அதுவும் இப்போ செய்தியில தான் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு இக்கட்டமான ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அதனால நீங்க ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோட பேசுவார். சங்கீதம் 128:4 யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. எதுக்கு இதை நான் உங்களுக்கு கரங்கள் உயர்த்தி அப்படின்னா ரொம்ப அப்படியே எடுத்துருவீங்க. கொஞ்சம் நான் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு கொஞ்சம் முட்டி வலி உங்களுக்கு பிரச்சனை தெரியும், நேற்று வர சொல்லியிருந்தாரு. போனேன், போய் பார்த்துட்டு அந்த வீக்கம்லாம் எனக்கு குறைஞ்சிருந்தது. ஏன்னா நீடில் போட்டு அந்த நீடில போட்டு நீரை எடுத்துட்டாங்க, கெட்ட நீர் நிறைய இருந்தது முட்டியில. அதெல்லாம் நீடில் போட்டு எடுத்தாங்க. எடுத்துட்டு ஒரு 5 days வெயிட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம் சொன்னாங்க. நான் போன நேரத்து கால் சுத்தமா வத்திடுச்சு, பெயின் லைட்டா இருக்குது. பார்த்துட்டு நீங்க 100% ஃபிட் ஆகிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஊசிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 10 days நீங்க மாத்திரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நேரம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை அவர் சொன்னார். மெஸ்ஸிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தை கேட்ட உடனே. ரொம்ப ஆட்டம் போட்டீங்கன்னு, எதுக்காக சொன்னாலும் தெரியல, அந்த வார்த்தையை சொன்னார். ரொம்ப ஆட்டம் போட்டுட்டீங்கன்னு. ஏன்னா நான் ஷெட்டில் ஆடுறது அவருக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஷெட்டில் ஆடுவேன் டாக்டர், காலையில 4:30 போயிடுவேன், 7 மணி வரைக்கும் நல்லா விளையாடிட்டு வருவாருன்னு. நீ ரொம்ப ஆட்டம் போட்டீங்க. அவரு வாழ்க்கையில் ஆடுறத சொன்னாரோ இல்ல விளையாட்ட சொன்னாரோ எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப ஆடிட்டீங்கன்னாரு. இனிமே கொஞ்சம் அடங்கிங்க அதையும் சொல்லிட்டாரு. இனிமே நீங்க ஷெட்லாம் ஆடக்கூடாது, வாக்கிங் போங்க அப்படிலாம் சொல்லிட்டாரு. ரைட், எல்லாம் நல்லதுதான். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம் தேவனோடு இந்த நாளிலே நாம் ஆராதிக்கக்கூடியாக ஆலயத்தில் வந்து அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவது என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிதான கிருபை. ஆகவே இந்த 128ஆம் சங்கீதத்தை நம்முடைய போதகர் அவர்கள் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக நமக்கு தந்தார். நேற்றைய தினத்திலே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை அந்த ஆராதனையில் வந்தவர்களுக்கு அந்த வசனம் தெரியும். அதுவே எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அதற்கு ஒரு கட்டளையும் கொடுத்துதான் கொடுப்பார். கட்டளை, இதை செய்யுங்கள், இதை நான் தருவேன் அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். நீங்க ஒண்ணும் செய்யாம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், எதுவுமே தரமாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அதற்கு முந்தின ஒரு வசனம் இருக்கு. அதுலதான் நேற்று நம்முடைய பாஸ்டர் 2 பிரிவாக பிரிச்சார். கர்த்தருக்கு பயப்படுங்க, அதற்கு பிறகு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்பது என்ன, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுவது. பயப்படுவது என்றால் வேற இல்லை, அப்படியே ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவாரு அதெல்லாம் ஒண்ணு, அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அப்படி வாழ்வோம் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி தீமையை வெறுத்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோமானால், பயப்படுவோமானால் ஆசீர்வதிக்கப்படும். இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அப்படிதான் 3 ஆசீர்வாதங்கள் 128:2 வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதம், நீ செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதம் 3 உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதம் 5 உன்னதமான ஒரு ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் என்ற சீயோனில் இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது, தீமையை வெறுக்கும் போது, இவ்விதமாக பயப்படுகிற
ஆசீர்வதிக்கப்படுவான். இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஆக நம் வாழ்க்கையில நாம் செய்கிற செயல்கள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நான் எதுக்கு அந்த டாக்டர் கதையை சொல்ல வந்தேன்னா, நிறைய நான் கால் வலியோடு போய் ஆடுவேன். ரொம்ப கால் வலிக்கும், முட்டியில நீ பேட்டை போட்டுக்கிட்டு அந்த வலியை பொறுத்து கொண்டு ஆடுவேன். ஆட வேண்டும் என்பது என்னுடைய பெரிய நோக்கமா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப ஆடிட்டு இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நீ போதும் ஆண்டது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. அதனால நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நமக்கு பாடங்களாக அது மாறுகின்றது. நிறைய வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் நமக்கு பாடமாக மாறும். வெளியில சில சம்பவங்கள், எனக்கு வெளியே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. தேவையில்லாத வாய் கொடுத்து வாங்கி கட்டி கொண்டு வந்த கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் எனக்கு பாடங்கள். சபையிலேயே அதெல்லாம் பாடங்கள் நடக்கும். ஆனா இப்படி பாடங்களாக நடக்கும் போது நாம் அதை பாடமாக ஏற்றுக்கொண்டு மாறிவிடணும். ஒரு ஓநாயும் ஒரு நரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவாங்க, ஏதாவது வேட்டையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமா வந்துருவாங்க. கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள சரியா வேட்டையாட முடியல. நினைச்ச நேரத்துல அவங்களால உணவை பசி வரும்போது சாப்பிட முடியல. ஏன்னா சரியான உணவு அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளுகிறாங்க, நம்மை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிருகத்தை நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? வேலை வேலைக்கு ஏதாவது உணவு. ஏன்னா அவரு நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு, உணவு கொண்டு வருவாரு, நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே யாரை பிடிக்கலாம் அப்படின் போது, அப்ப அந்த வழியா ஒரு பெரிய புலி, சின்ன வயசு புலி நடந்து போகுது. இது ரெண்டு பேரும் பார்க்கறது பேசாம அவர்கிட்ட கேட்போம். ஒத்துக்கிட்டாருன்னா மூணு பேர் ஃப்ரெண்ட் ஆகி நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நேரம் புலி கிட்ட போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நீங்க நான் உங்கள்கிட்ட நண்பரா வந்து நாங்க விரும்புறோம் அப்படின்னு. என்ன திடீர்னு அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது, உங்களை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஒரு பாசம் வந்துருச்சு, அதனால என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். இனிமே நாங்க எது கிடைச்சாலும் உங்களுக்கு கொடுப்போம், நீங்க எது கிடைச்சாலும் எங்களுக்கு கொடுங்க. மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், வேட்டையாடி நம்ம சாப்பிடுவோம் சொல்லிட்டு மூணு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கடந்தது. திடீர்னு ஒரு நாள் மூணு பேர் போகும்போது அங்க நல்ல ஒரு கொழுத்த மான் ஒன்று கிராஸ் ஆகுது. உடனே எப்பவுமே அந்த மூணுல புலி ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, ஓடி போய் என்ன பண்ணிடுச்சு, புலி பாஞ்சு போய் அந்த மானை ஒரு அடிச்சு சாகடிச்சிருச்சு. உணவுக்காக ரெடி ஆயிடுச்சு. மூன்று கூடி சுத்தி ரவுண்டா நிக்குது. அப்போ புலி சொல்லுது, புலி தானே பெரிய ஆளு, அதனால சொல்லுது, சரி இப்ப யாருக்கு எந்த பகுதின்னு ஓனாய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ ஓனாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் நல்ல கொடுத்த அந்த வயிற்று பகுதியை சாப்பிடணும்னு ஆசை ஓனாய்க்கு. அதனால சொல்லிச்சு, புலியாரே நீங்க தான் தலைவன், அதனால மானுடைய தலை உங்களுக்கு. நரி நன்றாக ஓடக்கூடியது, அதனால மானுடைய கால்கள் நரிக்கு. ஆமா, நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமானவன், அதனால இந்த உடம்பு எனக்கு அப்படின்னு சொல்லி புக்கு போட்டுச்சு. புலிக்கு கோபம் வந்துருச்சு. இங்க வாக்கிட்ட வந்தது ஏன் அடி. ஏற்கனவே ஓனாய் நல்ல பசியோடு இருந்துச்சு, சுருண்டு விழுந்து கிடந்தது. அப்போ அடுத்தது புலி சொல்லிச்சு, நரி வா, இப்ப நீ பக்கம் போடு. நரி சொல்லிச்சான், நீ தான் தலைவர், இந்த தலை யாருக்கு? உனக்கு. இந்த கால் இருக்கே, காலு நீ தான் எங்களை ரெண்டு பேரை காட்டி வேகமான ஓடக்கூடியவங்க, அதனால இந்த காலம் உங்களுக்கு தான். இந்த உடல் பகுதி அதுவும் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க தான் பெருசா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் நிறைய உணவு தேவை, அதனால உடலும் உனக்கு தான். ஆக மொத்தத்துல இந்த மான் ஃபுல்லா உனக்கு தான் அப்படின்னு நரி சொல்லிச்சான். உடனே புலி சொல்லிச்சான், எப்படி நீ கரெக்டா இப்படி அழகா பகுதி கொடுத்த? பகுதி கொடுக்கவே இல்லை, ஃபுல்லா கொடுத்தாச்சு. எப்படி உனக்கு இந்த யோசனை வந்தது? ஒண்ணு கொஞ்ச நேரம் முன்னாடி ஓனாயிட்டு கொண்டு அடி வாங்கிச்சுல, அதுதான் எனக்கு பாடம் கற்பிச்சுது. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி, அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லிச்சேன். அந்த காலத்துல கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நமக்கு பாடங்களாக மாறுகிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைதான் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நான் அந்த செய்திக்குள்ள போகல, அதை தொடர்ந்து அப்படியே நம்ம செய்திக்குள்ள வருகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் பயப்படுகிறவர்கள் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல போர் வீரர்களாக இருப்பார்கள். நான் சொல்லுத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள்
மூன்றாம் வசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு போதும் நல்ல போர் சேவகன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவனுடைய எப்படிப்பட்ட போர் சேவகன்? நல்ல போர் சேவகன், சோல்ஜர். போர் சேவகனுடைய வேலை என்னது? எஜமான் என்ன சொல்றாங்களோ அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அதுதான் போர் சேவகன். அவங்களுடைய என்ன ஆசைப்பாசம் இருந்தாலும் சரி, ஒரு லக்கை நோக்கி ஒரு போர் சேவகர்கள் போகிறார்கள் என்றால் அவர்களாக இஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி அவருடைய கமாண்டா தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன, அவருடைய முன்னாடி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை இவங்க செயலாக செயல்படுத்துவார்கள். அதை அப்படியே செயல்படுத்துகிறவர்கள் தான் நல்ல போர் சேவகர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல போர் சேவகர்கள். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் யார் என்று வேதம் சொல்கிறது? நாம் இயேசுவினுடைய போர் வீரர்கள், யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே நாம் யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில யுத்தம். சாட்சி கேட்டோம், பாஸ்டர் ஒரு நாளை கடக்கிறது, அப்படிதான். ஒரு ராத்திரியை கடக்கிறது பெரிய விஷயம், ஒரு பகலை கடக்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு வியாதியை கடக்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்ம பிரச்சனையை கடந்து போவது பெரிய விஷயம். ஒரே போராட்டம் பாஸ்டர். ஆமா, அப்போ நான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவங்கள். இது யார் சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலன் பவுல், நீங்க ரோமன்லயும் சரி, தொடர்ந்து வருகிற 1 கொரிந்தியர்லயும் சரி, உபத்திரவங்களை குறித்து அதிகமாக அவர் சொல்கிறார். ஏன்னா அவர் எப்படி கடந்து வந்தார்? இந்த உலகத்துல அவர் உபத்திரவங்கள் வழியாக தான் கடந்து வந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உபத்திரவங்களை அவர் உபத்திரவங்களை சந்திக்கிறார். அதனாலதான் இங்க அவர் சொல்றார், நாங்கள் இயேசுவினுடைய நல்ல போர் சேவகர்களாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ போர் சேவகர்கள் என்றால் எப்படி இருக்கணும்? ஒரு கேள்வி வருது இல்ல? அதுதான் இன்றைக்கு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தொடர்ந்து அப்படி வாசிங்க. இல்ல 3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறார். அனுபவிங்கிற வார்த்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை நம்ம ரசிக்கணும். தீங்கு எப்படி ரசிக்க முடியும்? தீங்கு அனுபவினா அது நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மறந்துடாதீங்க. போர் வீரர்கள்லாம் ஈஸி கிடையாது. நம்ம இங்க ஈஸியா உட்கார்ந்து இந்த தேசத்தை குறை சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு போர் சேவகருடைய கடமை, அவங்க எந்த நேரம் தூங்குறாங்க தெரியாது, எந்த நேரம் எழுந்திருக்காங்க தெரியாது, என்ன அவங்க உடற்பயிற்சி செய்யறாங்க தெரியாது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. ஆனா இன்றைக்கு நமக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த யுத்தம் பண்ணி கண்டிருக்காங்க, யுத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இது போர் சேவகருடைய குணம். அவங்க தீங்கு அனுபவிக்காம எந்த ஒரு நன்மையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விதமாக இந்த உலகத்திலே நாம் நல்ல ஒரு இயேசுவினுடைய போர் சேவகர்களாக இருக்கிறோம் என்றால் தீங்குகளை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இதே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் நீங்க ஆண்டவரே நான் பரலோகம் போகணும், ஆளுகை செய்யணும், ஓடு வாழணும். எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்தின் பாடுகளை நீங்க என்ன பண்ணணும்? சகிக்கணும். அதுதான் அனுபவிக்கிறது. ஆமா, வாழ்க்கைய நீங்க வர்ற கஷ்டங்களை நீங்க கலங்க கூடாது. என்ன பண்ணணுமா? ரசிக்கணுங்கிறார் ஆண்டவர். பவுல் அப்படியே சொல்றாரு, அனுபவிக்கணும்னா நீங்க ரசிக்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வரக்கூடாது. உடனே என்ன ஆயிடும்? கவலை வந்துடும், கண்ணீர் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே சொல்றாங்க. இது சாதாரணமா நடக்குது. ஆண்டவரே நான் பக்தியா இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், வேத வாசிக்கிறேன், பைபிள் பார்க்கிறேன், தசம வாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எனக்கு ஏன் இந்த தீங்கு வருகிறது? சாம்பல் என்ன செய்ய ரொம்ப நல்லா சொல்ற, உனக்கு தான் வரும் அப்படிதான் சொல்றாரு. நீ ஆண்டவரை ரொம்ப நேசித்து நெருங்குறனா, நீ ஆண்டவருக்கு கிட்ட பயந்து வாழ்கிறனா, நீ தீமையை வெறுத்து நீ ஆண்டவருக்கு பயந்து கொண்டிருந்தீனா உனக்கு என்ன வரும்? தீங்கு வரும். அதை நீ ரசித்து அனுபவிக்கும். அதுதான் அது பவுல் ரொம்ப அழகா சொல்ற, நீ பாடுகளை சகித்தாதான் ஆலயத்துக்கு செல்ல முடியும். நீங்க பரலோகம் போகணும்னா இந்த பாடுகளை சகிக்கணும். அப்போ பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது ஒரு கொடை. யாராவது அதை ஏற்றுக்கொள்வோமா? என்ன பாஸ்டர் பாருங்க, முதல் வாரமா வந்து நீங்க பாடுகளை சகிக்க சொல்றீங்க அப்படின்னா ஆண்டவர் சொன்னார். நான் சொல்றேன், ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு
அவ எல்லா விதத்திலையும் மற்றவர்களை காட்டிலும் அதிக உபத்திரவங்கள் ஆண்டவருக்கு பயந்து தீமையை வெறுத்து வாழக்கூடியவர்களுக்கு உண்டு. ஆனா அது மத்தியில நீங்கள் நிந்தைகளை சகித்து வாழ வேண்டும். சகிக்கிற தன்மை நமக்கு ஒண்ணுமே கிடையாது. யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் சரி, ஏதாவது நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, சகிப்புத்தன்மை குறைந்து இருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர் அப்படியே மாற்றணும் நாம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர் மாற்ற நினைக்கிறோம், அதுதான் வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்ற நீ எனக்காக மாறுகிற, அதை நம்ம செய்யறது இல்ல. ஆண்டவரை என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதுக்கு ரொம்ப ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அதுதான் ரசிக்கிறது, அதுதான் அனுபவிக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எனக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களையும் நான் என்ன பண்றேன், பரிபூர்ண சந்தோஷமா இருக்க முடியுமா? எனக்கு முட்டி வைங்க, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நர்சிங் டாக்டர் எல்லாம் போகும்போது, நர்சிங் போகும்போது போயிட்டு வரும்போது எனக்கு முகத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்க 100% சூப்பர் ஆயிட்டீங்கன்னு சொன்ன உடனே என் முகத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. இப்போ மெஸ்ஸி என்ன பார்த்து சொன்னா, ஒரு வாரமா கொஞ்சம் பாக்குறேன், வா இப்பதான் உன் முகத்துல கொஞ்சம் மலர்ச்சி வந்திருக்கு. ஒரு வலியோட நம்ம எப்படி முகத்துல மூஞ்ச சிரிக்க முடியும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல, அது அனுபவிக்கும் போதுதான் தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துல யாருக்கும் அது எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், அது நீதிமானா இருக்கட்டும், துர்மார்க்கனா இருக்கட்டும், போதகரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இல்ல அவிசுவாசியா இருக்கட்டும், உலகத்தில் எல்லாருக்குமே உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் இல்லைன்னு சொல்லுது. ஆனா நீங்கள் பயப்படும் போது ஆண்டவர் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா நாம் இயேசுவினுடைய போர் செய்வர்கள். அவரால் பெறப்போக்கு பலப்படுகின்ற அந்த உபத்திரவங்களை நான் சகிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நீங்க மறந்துவிடக்கூடாது, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அவர் அப்படிதான் வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தினார். இப்ப அவர் சொல்ற, நான் துக்கம், எனக்குள்ள துக்கம். அதனால அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு அருமையான ஊழியக்காரர். அவர் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா பவுலுக்கு இருக்கிற அந்த பெரிய ஒரு வியாதி என்ன பண்ணிருக்கலாம், மாற்றி போட்டிருக்கலாம். அவர் சொல்ற, நான் 3 முறை வேண்டினேன், ஆனா ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு ஆமா உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவருக்கு கடைசி வரைக்கும் நோ தான் பதிலா இருந்தது. எஸ்ஸும் கிடையாது, வெயிட்டும் கிடையாது, நோ தான். ஆனா அது மத்தியில தான் இந்த வார்த்தை சொல்றார், நான் சகல உபத்திரவங்களிலும் நான் எப்படி இருந்தேன், வெறும் சந்தோஷம் இல்ல, எப்படி சந்தோஷம், பரிபூர்ண, அதாவது அதை தாண்டி வார்த்தை இல்லைங்க. அதனால இந்த காலை வேளையில, இந்த ஜூன் மாதத்துல முதல் வாரத்துல நீங்க அந்த தீர்மானத்தை, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் எதை சந்தித்தால், எனக்கு வியாதி இருக்கலாம், எனக்கு விலகினங்களோட டாக்டர் என்ன கைவிட்டிருக்கலாம், இல்ல மருந்துகள் என்ன கைவிட்டிருக்கலாம், இல்ல எங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் நிறைய எனக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எல்லா உபத்திரங்களிலும் நான் இனிமேல் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ தீமை வெறுத்து பயப்படும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிறேன். நான் பயப்படுகிற அந்த ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு வாய்க்க கொள்ளணும். நீங்க மாறி போடுங்க. ஆண்டவர் உங்களை அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணலாம், உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால்தான் மோசே சொல்றாரு எபிரேயர் 11 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணினேன் என்று அது மோசே சொன்ன வார்த்தையை எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளை அது என்ன சொல்ற, பாக்கியம். இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். உபத்திரவம், துன்பம் எப்படி ஒரு பாக்கியமா நம்ம கருத முடியும்? எப்படி உபத்திரவத்தை நம்ம பரிபூர்ண சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. வந்தாதான் தெரியும் பாஸ்டர் உங்களுக்கு இல்ல. ஆண்டவர் அப்படிதான் இருக்கணும்ன்றார், பவுல் அப்படிதான் இருக்கணும்ன்றார், மோசே அப்படிதான் இருக்கணும்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே கற்றுக் கொடுத்திருக்கார். நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கை முழுவதும் உபத்திரங்களை சகிக்கிற மனுஷனாவே அவன் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப முதலாவது, ஒரு நல்ல இயேசுவினுடைய போர் சேவகர்கள் நிந்தைகளை சகிக்கிறவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, அது 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
போர் சேவர்கள் எப்படி இருக்கணும் ஜாக்கிரதை. அதுக்கு முன்னாடி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், ஒருவேளை இது போதிக்கிறவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் எல்லாரும் ஆண்டுடைய சீடர்கள், நாம் எல்லாரும் இயேசுடைய பிள்ளைகள். ஆகவே இது ஒருவருக்காக சொல்லப்பட்ட காரியம் இல்லை. நாம் சகிக்கிறவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, நிதானமுடையவர்களாக இருக்கணும். ஒரு போர் சேவகன் நிந்தனை சகிப்பது மாத்திரமல்ல, நிதானமாக இருக்கணும். அவசரப்பட முடியாது. ஒரு எதிரில் போராளிகள் வரும்போது அவசரமா காரியத்தை செயல்படுத்தினா அது தோல்வி கிடைக்கும். அவர்கள் நிதானமாய் செயல்படும், போரிட வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் எப்படி போயிட வேண்டும்? நிதானமாய் இருக்கணும். ரொம்ப அவசியம். நிதானத்தை தவறினால் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். இதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். நல்ல கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய போர் செய்வர்கள். இந்த உலகத்தினுடைய நிந்தைகளை சகிப்பது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன் மத்தியிலே நாம் நிதானமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவன், நாம் தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். ஆராய்ந்து பார்க்கிறார். அவசரமாக செய்கிற காரியங்கள் அது நமக்கு எதிராகவே போகும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் அவசரப்படவே கூடாது. நான் அடிக்கடி இந்த காரியத்தை நான் சொல்லுவேன். அவசரப்படுவது என்பது பெரிய பாவம். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்யறோம், அதுல கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தம் இருக்கவே இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் செஞ்சேன். ஜெபித்து செய்வதுதான் அது தோல்வியே இருக்காது. அதுக்கு வேதமான பதில் நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார் என்று சொல்லுவோம். மோசே ஒரு சின்ன உதாரணம். எப்பொழுதுமே நான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். பெரியவர்கள் செய்கிற சிறிய தவறு பெரியதாக காணப்படும். நல்லா கவனிக்கணும். பெரியவர்கள், பெரிய மனிதர்கள் செய்கிற சிறிய தவறு பெரியதாக அறியப்படும். சிறிய மனிதர்கள் செய்கிற பெரிய தவறு சிறியதாக அறியப்படும். நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். மோசே செய்தது சின்ன தப்பு, ஆனா எவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கிடைச்சது இல்ல. மோசேயுடைய கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யாத்திரார் வாசிக்க வேண்டும். யாத்திரார் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தண்ணீருக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது அங்கே தேவனிடத்தில் அவர் வேண்டுகின்றார். மோசேயிடம் தேவன் சொல்கிறார், நீ அந்த கண்மலையை அடி என்று சொல்கிறார். அவர் அடிக்க சொன்னார், அடித்தான். தண்ணீர் வந்தது, அங்கு தாகம் தீர்ந்தது. 2வது முறை இப்படியே அடிக்கடி இஸ்ரவேல். மோசே ரொம்ப பாவங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற ஒரு 100 பேர் நடத்துறது நமக்கு எவ்வளவு பேர்? வீட்டுல இருக்கிற ஒரு 4 பேரை சமாளிக்க முடியும். 6 லட்சம் புருஷர், கிட்டத்தட்ட பாஸ்டர் கணக்கு சொல்ற 20 லட்சம் பேர். அவங்களெல்லாம் சமாளிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. 430 வருஷமா அடிமையா இருந்தவங்கள அப்படியே அழகா தூக்கிட்டு ஆண்டவர் அப்படியே கொண்டு போறாரு. அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறார். வெயில் படக்கூடாது, காத்து வரணும், நிழல் வரணும், அவங்க அப்படியே துன்பமா ஆண்டவர் அழகா அப்படியே தூக்கிட்டு போறாரு. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடையாது? ஒருபோதும் நன்றி கிடையாது. சின்ன துன்பம் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாக்குவம் கிடையவே கிடையாது. மோசேயையும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்ன ஆகும்? 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு சின்ன தவறு. நான் அது சின்ன தவறு சொல்றேன், ஏன்னா பெரிய தவறு கிடையாது. நம்ம கூட அதை யோசிச்சு பார்த்தோம்னா அது மோசையை செஞ்சது தவறே கிடையாது. ஆமா, ஏன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னதான் கவனிக்கக்கூடிய நிலையில மோசே இல்ல. ஏன்னா இங்க ஒரு பக்கம் பிடிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. நான் ஒழுங்கா இருந்திருக்கோம், நான் ஒழுங்கா ஏதோ ஒரு வேலையா சாப்பிட்டு இருப்போம், ஏதோ மூச்சு காதையாவது எங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இங்க தண்ணி இல்லாம என்ன சாவடிக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்தீங்களா? அதுக்காக ஒரு சிவந்த சமுத்திரத்துல கடந்து வந்த பண்ணினார், அதுக்காக மேக ஸ்தம்பத்தை அனுப்பினார், அதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினார், அதுக்காக மன்னாவை கொடுத்தார், உங்கள் சட்டை கிழியாம பாதுகாத்தார், உங்களுடைய செருப்புக்கு தேயாம பாதுகாத்தார். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு வியாதி இல்லாம உங்களை நடத்தினார். நன்றி கெட்டவர்கள். ஆனா மோசே எடுத்து முன்வருக்கிறாங்க. எனக்கு இப்ப தண்ணி இல்லாம சாகடிக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்தீங்களா? ஒழுங்கா நான் அங்கேயே இருந்திருப்போம், நான் பார்வோனிடத்துல இருந்திருப்பேன், எகிப்திலே இருந்திருப்பேன். என்ன நடக்குது? என்ன 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. செய்து கண்மலையை பார்த்து பேசுங்க. இவர் ஆண்டவர் சொல்லுகிறவருடைய கேட்கிற அந்த மனப்பான்மையில மோசே இல்லை. ஏன்னா 2 பக்கம் சுத்தி அவனை போட்டு புட்டிங்க என்ன பண்ணுவாங்க? சில நேரத்துல வீட்டுல அப்படிதான் மாட்டிப்போம்.
சுத்தி மாட்டி தனியாளா நிற்போம். நான் அடிக்கடி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். அப்படி இப்போ ஒண்ணுமே என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படி வாங்கும் எல்லாருக்குமே அது அனுபவம் உண்டு. நீங்க அந்த மாதிரி நிலையில நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன. இவன் பழைய காலத்திலே இருந்தான், அவன் அடிக்க சொன்னார், அப்போ அதெல்லாம் அடிச்சான். இப்ப பேச சொன்னாரு, ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், ஓகே கண்மலைய அடிச்சான். ஒரு முறை இல்ல, எத்தனை முறை? இந்த கோபம் யார் மேல காட்ட வேண்டியது? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல காட்ட வேண்டியது. அவன் யார் மேல காட்டினான்? ஆமா, கண்மலை மேல. கண்மலைனா யாரு? கர்த்தர், தேவன். தேவன் மேல அவன் காட்டினான், வேற வழி இல்லை அவனுக்கு. 2 முறை அற்புதம் நடந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ கூட தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணார்? கைவிடல. அல்லேலூயா. எவ்வளவு செஞ்சாலும் இன்னைக்கு அப்படிதான் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, நம்ம அப்படியே ஆண்டவருக்கே நாம் எல்லாவற்றிலும் நம்ம கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிறார், அவ்வளவுதான். இங்க அதுதான் நடக்குது. அற்புதம் நடந்தது, ஆனா தண்டனை யாருக்கு கிடைச்சது? மோசேக்கு கிடைச்சது. என்ன சொல்லிட்டார்? நீ காணான பாப்ப, ஆனா எவ்வளவு கொடுமை பாரு. அந்த கடந்து போக பண்ணப்பட்ட அந்த புருஷர்கள யாரு? யோசுவா, காலேப். வாய்ப்பு கிடைக்கல. மோசே எவ்வளவு பெரிய ரட்சகன், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தவன். பெரிய மோசே ஒரு பெரிய ஒரு சின்ன தப்பு தான், சின்ன தப்பு. பேச சொன்னாரு, என்ன பண்ணிட்டாரு? பண்ணிச்சிருக்கு. சரி, ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன். நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ரொம்ப பெரியவர்கள். நல்லா மறந்துடாதீங்க, நம்மளும் பாக்கியவான்கள், நம்மளும் விசேஷித்தவர்கள். ஆமா, நீங்க மறந்துடாதீங்க, நம்மளும் பெரியவர்கள். நாம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ஞாபகத்தில் வச்சுங்க. அதுதான் இதுக்கு என்ன காரணம்னா, மோசே நிதானத்தை இழந்தார். அந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா நிலைகளிலும் உங்களுடைய நிதானத்தை நீங்க இழக்காது. ஒரு போர்ச்சேவர்கள், நல்ல போர்ச்சேவர்கள் நிதானத்தை இழக்கவே கூடாது. இழந்தாங்கன்னா வெற்றி பெறும், தோல்விதான் கிடைக்கும். மோசைக்கு ஒரு பெரிய தோல்வி அங்கே கிடைக்கிறத பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செய்ய வேண்டும். 3வது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்திரு, அவைகளை போதும். இங்கே 3வது, நான் நிலைத்து இருக்க வேண்டும், நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறது என்றால் ஒரு உறுதியோடு, ஒரு போர்ச்சேவகன் என்றால் ஸ்டெடியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க நிந்தைகளை சகிப்பது மாத்திரமல்ல, நிதானமா இருப்பது மாத்திரமல்ல, நீங்க நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எதிராளிகள் வரும்போது நீங்க சிதறி ஓடக்கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கீங்களோ அந்த பொறுப்புல நிலையா நிக்கணும். ஒரு சிலர் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னா ஒரு செகண்ட்ல ஆள் என்ன பண்ண மாட்டாங்க, காணலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சொல்றது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே தெருப்பிரசங்கம் ராம்தேவுக்கு எதிரில் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெருப்பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் அப்ப பேண்ட் அடிப்பேன். சின்ன பையன், டவுசர் போட்டுட்டு இருப்பேன். பேண்ட் நான் தான் அடிப்பேன், நல்லா அடிப்பேன். பேண்ட் அடிக்கும் போது அந்த ஏற்கனவே சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பாஸ்டர் ஒரு சட்டையை பிடிச்சதுதான் காரணம். எல்லாம் தான் நினைக்கிறாங்க. நான் ஒண்டி பேண்ட போட்டு ஓடன பாருங்க, எங்க ஓடணும்னு எனக்கே தெரியாது, ஆளை காணும். அப்புறம் இப்ப நான் இருப்பேன், அடிச்சாலும் பரவாயில்ல வாங்கிட்டு இருப்பேன். எவ்வளவு நேரம் அடி வாங்கணும் தெரியாது, திருப்பி ஓடினாலும் ஓடும், அது தெரியும், இப்ப தெரியாது கதை. ஆனா அப்ப ஓடினேன். ஏன்னா என்னால நிற்க முடியும் அந்த இடத்துல. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்கள் இந்த உபத்திரவங்களிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த இடத்திலே, அந்த பொறுப்பிலே நீங்க நிலைத்திருக்க, கடந்து போவாரு. இன்னைக்கு நிலைத்திராவிட்டால் நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அதனால யோவான் 15ல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு போர்ச்சேவகன், நல்ல போர்ச்சேவகன், எல்லா போர்ச்சேவர்கள் இருக்காங்க, எல்லாமே சோல்ஜர் இருக்காங்க, ஆனா நல்ல போர்ச்சேவகன் இருக்காங்க. அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது நல்ல போர்ச்சேவகனாய் நீங்கள் ஓவிங்கிற, வெறும் போர்ச்சேவகனாய் சொல்லியிருக்கலாம். நல்ல போர்ச்சேவகனாய் இருக்கணும்னா அவன் இயேசுவுக்குள்ளே அவன் நிலைத்திருப்பான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது கம்மியா இருக்கலாம், அது ஜாஸ்தியா இருக்கலாம், கீழானவையா இருக்கலாம், மேலான, எல்லாம் ஒரே விதமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்களை பார்ப்பாங்க, அவன் சர்ச்சுக்கு வரான், எப்படி இருக்கிறான், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், எங்கேயோ இருக்கிறான், நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான்.
நீங்க மற்றவர்களை நீங்க எப்போதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், உங்களுக்கு அது போதுமானதாக இருக்குதா இல்லையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனா வேதம் சொல்றது, நீ என்னில் நிலைத்திருந்தா, ஒரு போச்சேவன் அப்படிதான் இருக்கணும், என்னில் நிலைத்திருந்தா நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்றேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்ற ரொம்ப அழகா சொல்றாரு, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே. அது என்ன நிலைமை என்பது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம நிலைமைகளை நம்ம எண்ணி பார்க்கிறோம், மற்றவங்களை பார்க்கிறோம். ஒரு வீட்டிலே 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் நல்ல வேலையில் இருப்பாங்க, ஒருத்தர் வேலை இல்லாம இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், நாம கம்பேர் பண்ணுவோம். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சால்வார். ரொம்ப ஜேம்ஸ் அழகாக ஒரு சாட்சி சொன்னார். நானே அந்த வார்த்தையை சொன்னேன், மெசேஜ் சொன்னேன். 3 வருஷம் ஏன் கிடைக்கல, நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, வெளியே சொன்னாங்க, சபை மக்கள் தான் ஜெபம் பண்ணாங்க. ஏன் குவைத்துக்கு மெல்லின் போவதற்கு தடை இருந்தது? நான் ரொம்ப யோசிச்சேன், இன்னும் ஆண்டவரே ஒரு இது என்ன காரியம் வாய்க்கலையா, இல்ல எங்க தவறா, இப்படி நிறைய காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன சொல்றாங்க, அது என்ன இப்படி அவங்க மட்டும் போக முடியல, யாரும் போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாயிருச்சு. ஆனா இப்போ அதனுடைய முடிவை பார்க்கும்போது ஆஹா, ஆண்டவர் என்ன பண்ணார், அதை ரொம்ப நன்மையாய் மாற்றிவிட்டார். ஏன்னா குவைத்தை விட ஒரு நல்ல தேசமாக என்ன பண்றது, கனடா அறியப்படுகிறது. இல்ல குவைத்துல போனா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. 2வது சேலரிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நல்ல ஒரு இடம், பழகக்கூடியவர்களும் அங்க அதிகமா இருக்கக்கூடிய நல்ல ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடம். நீங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க, கனடா பார்க்கும்போது நல்ல. ஆனா இந்த 2 பேரையும் ஆண்டவர் இப்பொழுது அனுப்பும்படியாக ஆண்டவர் தீர்மானம், அதற்காக பல தடைகளை வைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன நிலைமையிலே ஆண்டவர் நமக்கு தருகிறாரோ அதை நாம் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்லி, என்னையும் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய செயலை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அனுமதிக்கிறதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடிகிறது, குறிப்பாக ஆலயம் என்பது முடிந்த வரைக்கும் ஒரே இடத்துல வந்து தேவனை ஆராதிப்பது ரொம்ப நல்லது. அது நான் இந்த திடீர்னு அதை சொல்ல தோணுச்சு. நீங்க எங்க போறீங்களோ அது ஒரே ஆலயத்தில். ஏன்னா ஒரு செடியை நீங்க 10 இடத்துல நட்டு வச்சீங்கன்னா அது என்ன ஆகும், சரியா கனி கொடுக்க முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு எங்க விருப்பமோ அந்த மாதிரி தவறு. ஆனா ஆலயத்துக்கு போகும், அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு நான் சொல்ல ஆலய கூலியை மட்டும் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையானா சரியான நேரத்தில் வந்து நம்ம சபைக்கு வந்து நான் ரொம்ப விரும்புவேன். ஆமா அப்படிதான். இப்ப நிலைத்திருப்பது ஒரு இடத்துல இருப்பது. இன்னைக்கு ஆராதனை எல்லாம் மாறி போச்சு. போடுறாங்க ஆராதனை. ஆட்சி வந்து யூடியூப்ல பார்த்துடா போடு எப்படி சொல்றாங்க, ஆராதனை போடுறாங்க. ஒரு ஆராதனை மாத்தி எடுக்கிறாங்க, எல்லாரும் மாத்தி எடுக்கிறாங்க, ஜனங்களாம் மாத்தி எடுக்கிறாங்க. யார் மாத்தி எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும், ஜனங்க மாத்தி எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நோயா இருக்கிறவங்க மாத்தி எடுப்பாங்க, தப்பா நினைக்காங்க. நோய் கலைஞமா இருக்கிறவங்க மாத்தி எடுப்பாங்க, மாத்தி எடுக்கிறாங்க. இல்ல சிரிக்கிறாங்க சபையார் ஃபுல்லா. நான் கொஞ்சம் சிரிக்க சொல்லுவேன். எப்படி சிரிக்க சொல்றேன், முகத்தை கொஞ்சம் ஸ்மைலா வச்சுக்கங்கன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். பார்க்கல போனா, வாக்கிங் போனா நீங்க பார்க்கலாம், ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியும், கேட்டா சிரிப்பு. அது ஒரு லாபிக் தெரப்பி. நம்ம சந்தோஷம் சிரிக்கிறங்க. உண்மை இருக்கிறவங்களுக்கு ஆயுஸ் கம்மின்றாங்க. ஆனா இன்னைக்கு உண்மை இருக்கிறவங்க ரொம்ப நாள் வாழ்றாங்க, சிரிக்கிறவங்க சீக்கிரம் போயிடும். இன்னும் சொல்றதுக்குலாம் எல்லாம் எதிர்ப்பதமாக நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அது எப்படி இல்லை, ஆனா நிலைத்திருப்பது முக்கியம். தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆக 3 காரியங்கள். நீங்கள் நிந்தைகளை சகிக்க வேண்டும், நிதானமாய் இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நல்ல போர்ச்சேவனுடைய தன்மை. இதைதான் இப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே தீமைக்கு வெறுத்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆக இதோ கர்த்தருக்கு பயன்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனில் உங்களை, நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று வாழ்ந்து. அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து தருவாராக. ஆமென்.